பேய், பிசாசு, பில்லி, சூனியம் இது எல்லாமே ஒரே இடத்துல இருந்தா எப்படி இருக்கும்? என்னைக்காவது காலையில் ஆறுகளை பார்த்துருக்கீங்களா? ரொம்ப அமைதியாக அந்த சவுண்ட் அவ்வளோ மனசுக்கு அருமையாக இருக்கும். ஆனால் அதே ஆற்றின் படுகையில் கொஞ்சமாக ஒரு நைட் யாருமே இல்லை, எந்த லைட்டும் இல்லை, சுற்றி காடுகளுக்கு நடுவில் ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆற்றினுடைய சப்தமும் சுற்றி இருக்கக்கூடிய காடுகளிலிருந்து வரக்கூடிய சப்தமும் அது கூடவே கொஞ்சம் மழையும் பெய்து கொண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு யாருடைய அலறலாவது, குறிப்பாக குழந்தைகளுடைய அலறல் கேட்கக்கூடிய அந்த தருணத்தை உங்களால் யோசிக்க முடியுதா? இப்படி ஒரு தருணம் ஃப்ளிண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்துச்சு. அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 1,00,000 வீடுகள் எல்லாருமே பயந்தாங்க. அவங்க வீட்டில் வரக்கூடிய அந்த தண்ணீர் அதுக்குள்ளே ஒரு கெட்ட ஆவி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பினாங்க. அந்த ஆவி அங்கிருந்த குழந்தைகளை மிகப்பெரிய அளவில் பைத்தியக்காரனாக மாற்றிச்சு. அங்கே இருக்கக்கூடிய முதியவர்களுடைய முகத்தை அகோரமாக மாற்றிச்சு. அப்படி அந்த ஆவி என்ன செய்தது? இந்த கோஸ்ட் இல்லை அந்த பில்லி, சூனியம் இந்த ஃப்ளிண்ட் அப்படிங்கிற இடத்தை எப்படி ஆட்டுவித்தது? கடைசியாக அந்த பேயை எப்படி கண்டுபிடிச்சாங்க? அந்த பேயை விரட்டி அடிக்க முடிந்ததா? அதன் பிறகு அந்த 1,00,000 வீடுகளில் என்ன நடந்தது? இது தமிழ் பொக்கிஷத்தினுடைய டீல் வித் டெவில். ஃப்ளிண்ட் அப்படிங்கிற ஒரு இடம் மிச்சிகனில் இருக்கக்கூடிய, அமெரிக்காவினுடைய மிச்சிகனில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஃப்ளிண்ட். இந்த இடத்துல ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 75% இருக்கக்கூடிய அந்த இடத்தில் 1,00,000 வீடுகள், அது கூடவே 47% மனிதர்கள் பிலோ போவர்ட்டி லைனில் தான் இருக்காங்க. இவங்க வாழ்ந்துட்டு இருந்த இந்த அழகான வாழ்க்கை திடீர்னு அவங்களுக்கு ஒரு பயத்தை தரும் அப்படிங்கிறத அவங்க நினச்சி கூட பார்த்தது கிடையாது. எக்ஸாக்டாக 2014 வருடம் ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக சிரிப்புகள் அப்படிங்கிறது இந்த ஃப்ளிண்ட் அப்படிங்கிற இடத்தை விட்டு நகர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது. ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறோம். அந்த வீட்டினுடைய கதவு திறக்கப்படுது. ட்ராப்பாக ஒரு சொட்டு தண்ணீர் விழுந்துக்கிட்டே இருக்குது. அந்த பக்கம் ஒரு குழந்தை அழுகுது. திடீர்னு அதே குழந்தை சிரிக்க ஆரம்பிக்குது. அவங்க அம்மாவினுடைய முகம் கோரமாக இருக்குது. அந்த குழந்தைக்கு அண்ணன் ஒருத்தன் இருக்கான். அந்த அண்ணன் என்னமோ பேசிக்கிட்டே இருக்கான். சுய நினைவு இருக்கான்னு பார்த்தா இல்லை. எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம கேட்க போகும்போது பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு அலறல். அது ஒரு பெரிய மனுஷன். அவரால் சாப்பிட முடியலை, அவரால் சுவாசிக்க முடியலை, அவரால் எந்திரிச்சு நிற்க முடியலை, மிகப்பெரிய அளவில் மயக்கம் வரக்கூடிய நிலைமையில் இருக்கார். போன வாரம் வரை நல்லா தானே இருந்தார், இந்த வாரம் என்ன ஆனது அப்படின்னு சொல்லி அந்த பெரியவருக்கு என்ன ஆனது அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு முன்னாடி தெருவில் ஒருத்தர் மயங்கி விழுந்து கிடக்கிறார். வாயிலேருந்து ரத்தமாக வந்துட்டுருக்கு. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? இது ஏன் நடக்குது? அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதுவுமே புரியலை. கொஞ்சமாக அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் மிகப்பெரிய அளவில் ஞாபகம் இல்லாமல் போகிறாங்க. நிறைய குழந்தைகள் ஹைப்பர் ஆக்டிவாக மாறுறாங்க. தூரத்திலிருந்து பார்க்கக்கூடிய நமக்கு அந்த வீட்டு குழந்தைகளுக்கு பேய் பிடிச்சிருச்சு, அந்த கிராமம் முழுவதுமாக யாரோ பில்லி சூனியத்தை வச்சுட்டாங்க, யாரோ ஏவி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பல தகவல்கள் பரவினாலும் அந்த மக்களுக்கு தெரியுது ஏதோ ஒரு அசம்பாவிதம், ஏதோ ஒரு சம்பவம் அந்த ஊருக்குள்ளே நடந்திருக்கு. 1,00,000 வீடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தோராயமாக 6,000லேருந்து 12,000 குழந்தைகள் அதுக்குள்ளே இருந்திருப்பாங்க. அந்த குழந்தைகள் 2014 எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் 2025 வரை இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? சமகாலத்தில் பேய், பிசாசு அப்படின்னு நான் சொல்கிறேனே, உண்மையிலேயே இது டீல் வித் டெவில் அப்படின்னு சொல்லும்போது அந்த டெவிலை நாம் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? அப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த இடத்துல நடந்த அமானுஷத்தை 1960களிலிருந்து பார்க்கணும். 1960 பிரம்மாண்டமாக இருந்த அந்த இடத்துல ஏகப்பட்ட காடுகள் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த காடுகள் ஒரு கட்டத்தில் அப்படியே அழிக்கப்படுகின்றன. அழிக்கப்பட்ட கொஞ்சம் நேரத்திலேயே அங்கிருந்த மிருகங்கள் எல்லாம் கொல்லப்பட்டு பெரிய ஒரு கூடாரம் எழும்புகிறது. அந்த கூடாரம்
நாளடைவில் ஒரு ஃபேக்ட்ரியாக மாறுது. அந்த ஃபேக்ட்ரி கார் தயாரிப்பில் ஈடுபடுறாங்க. காலங்கள் செல்ல செல்ல கனரக ஆயுதங்கள், கனரக வாகனங்கள் இது எல்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பு நிலையமாக இருக்குது. இதை யார் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவினுடைய ஜெனரல் மோட்டார்ஸ். இந்த ஜெனரல் மோட்டார்ஸ் செய்த தவறு தான் இங்கே ஒரு பெரிய டெவில் வந்திருக்குன்னு சொன்னேனே, அதற்கான காரணமாக அப்படின்னு கேட்டால் இந்த இடத்த அப்படியே நிப்பாட்டுங்க. இப்போ நேராக 2014க்கு வாங்க. 2014 இந்த ஃப்ளிண்ட் அப்படிங்கிற இடத்துல அமைதியாக மக்கள் வாழ்ந்த போது அங்கே திடீர்னு ஒரு எமர்ஜென்சி டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. நமக்கு தேவையான பட்ஜெட் இல்லை. நம்ம பட்ஜெட்டில் ஒரு 44 கோடி ரூபாய் அடி வாங்குது. அடுத்த 3 வருடங்களில் இந்த 44 கோடி ரூபாயை நம்ம சேவ் பண்ணணும். இதற்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய டிஸ்கஷன். 2025 44 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி அது 20 கோடி ரூபாயோ 21 கோடி ரூபாய்க்கான டிஃப்ரென்ஸ் தான். இந்த 21 கோடி ரூபாயை சேவ் பண்ணுறதுக்காக அவ்வளோ நாள் அந்த 1 லட்சம் வீடுகளுக்கு தண்ணீர் போயிட்டு இருந்த அந்த தண்ணீரை கொஞ்சம் டைவெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே பார்த்து டைவெர்ட் பண்ண போகிறீங்க? கிட்டவே இருக்கே ஃப்ளிண்ட் ரிவர். இந்த ஃப்ளிண்ட் ரிவர்லேருந்து தண்ணீரை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய 1 லட்சம் குடும்பத்துக்கு நம்ம கொடுத்துடலாம். அப்போ இவ்வளோ நாள் டிட்ராய்ட் சிட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து தானே தண்ணீர் எடுத்துகிட்டு இருந்தோம். இதுக்கு பம்பிங் பண்ணுறது, அதுக்கான செலவுகள், அதை கம்மி பண்ணாலே நம்மளால் இந்த 21 கோடி ரூபாயை சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. மக்கள் எல்லாருமே கொஞ்சம் பயத்துடன் இருந்தாலும், ஏன்னா தண்ணீர் தட்டுப்பாடு வந்துடுமா, ஃப்ளிண்ட் ரிவரில் ஏதோ பேய் இருக்குது, பிசாசு இருக்குலாம் சொன்னாங்களே, அதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருமாங்கிற ஒரு பயம் இருந்தாலும் அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடியது ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் தானே, அவங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் பதில் சொல்ல வேண்டாம், நாம் சொன்ன மாதிரி 21 கோடி ரூபாயை சேவ் பண்ண போகிறோம், ஸ்விட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த வாட்டரை ஸ்விட்ச் பண்ணுறாங்க. இப்போ ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இந்த ஃப்ளிண்ட் ரிவர்னுடைய தண்ணீர் வரப்போகிறது. இந்த ஃப்ளிண்ட் ரிவர்லேருந்து ஒரு வீட்டுக்கு தண்ணீர் வந்து விழும்போது அந்த தண்ணீரை அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் குடிக்கும்போது எதுவுமே இல்லை, எல்லாரும் ஹாப்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ஏதோ பாய்சன் இருக்குன்னு சொன்னாங்க, ஏதோ டெவில் இருக்குன்னு சொன்னாங்க, இது எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி 1 மாதம் நல்லா தான் போகுது. 1 மாதத்திலேயே சில குழந்தைகளுடைய வயிற்றுக்கு பிரச்சனை ஏற்படுது, சில பெரியவர்களுடைய முகத்தில் அரிப்பு அப்படிங்கிறது ஏற்படுது, நிறைய பேருக்கு ஒவ்வாமை அப்படிங்கிறது ஏற்படுது. வேலையை காண்பிச்சிருச்சு டெவில் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் கொஞ்சம் போகட்டும், இது வேறு ஏதோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்களுடைய வாழ்க்கையை நடைபோட ஆரம்பிக்கிறாங்க. 2-3 மாதங்களில் இந்த பிரச்சனை சிவியராக மாறுது. உண்மையிலேயே அங்கே அந்த டெவில் அதனுடைய வேலையை காண்பிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் பேய்களுக்கும் பிசாசுகளுக்கும் டெவில்களுக்கும் பல பெயர்கள் இருக்கிறது என்றால் இந்த ஃப்ளிண்ட்டில் அந்த டெவிலுக்கு பேர் என்ன தெரியுமா? லெட். லெட் இத்தனை மக்களை பாதிக்குமா? லெட் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய மன வளர்ச்சியை பாதிக்குமா? லெட் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய ஞாபகத்திறனை பாதிக்குமா? லெட் பல வருடங்களுக்கு பிறகும் பாதிக்குமா? அப்படின்னா பேய்க்கான எல்லா அறிகுறியும் இருக்கே. இந்த கதையில் பேய் இந்த லெட்டு தான். இந்த லெட் அப்படிங்கிறது இந்த ஃப்ளிண்ட் ரிவருக்குள்ளே எப்படி வந்துச்சு? 1960களில் நம்ம ஒரு கதையை பார்த்தோம்ல, அந்த ஜெனரல் மோட்டார்ஸ் ஜிஎம் அப்படிங்கிற ஃபேக்ட்ரிலாம் உருவாக்குனாங்க. அந்த ஜிஎம் ஃபேக்ட்ரி என்ன தெரியுமா செஞ்சாங்க? அவங்களுக்கு தேவையான நீர் இந்த ஃப்ளிண்ட் ரிவர்லேருந்து எடுக்கப்பட்டது. அந்த நீரை எடுப்பதற்கும் அந்த நீரில் பலவிதமான அவங்களுடைய மெஷினரிஸை ரன் பண்ணுறதுக்கும் அதனுடைய கழிவுகளை கலப்பதற்கும் இந்த ரிவரையை பயன்படுத்தினாங்க. லெட் பைப்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணப்படுது. லெட் அடங்கிய பலவிதமான பொருட்களை வாஷ் பண்ணுறதுக்கு இந்த ரிவரை யூஸ் பண்ணுறாங்க. லெட்டு பொருட்களினுடைய எஞ்சிய பாகங்கள் இந்த ரிவரில் விடப்படுகிறது. இதை தட்டி கேட்பதற்கு அந்த சிஸ்டம் சரியாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் இல்லை. இது எல்லாமே அந்த ஃப்ளிண்ட் அப்படிங்கிற ரிவரை பொல்யூட் பண்ணுது, சொல்லப்போனால் பாய்சனாக மாற்றுது. இந்த ஃப்ளிண்ட் ரிவரை கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கக்கூடிய மக்கள் இந்த லெட் பாய்சனுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இதை ஏகப்பட்ட நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளிடம் சொல்லும்போது, நீங்கள் தப்பான எண்ணத்தில் இருக்கீங்க, அப்படி எதுவுமே இல்லை, இது எல்லாமே சேஃபான தண்ணீர் தான் அப்படின்னு சொல்லி குடிக்க வச்சுட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு டாக்டர், அந்த டாக்டர் பீடியாட்ரிஷியன், குழந்தைகள் நல டாக்டர், அவங்களுடைய பெயர் டாக்டர் மோனா ஹன்னா அட்டிஷா அப்படிங்கிறவங்க தான்.
இந்த ஹன்னா அப்படிங்கிற அந்த டாக்டர் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்க்கும்போது அவங்களுடைய உடலில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது. திடீர்னு சிரிக்கிறாங்க, திடீர்னு அழுகிறாங்க, யாருக்குமே ஞாபகம் இருக்க மாட்டுக்கு, படிப்பில் நாட்டமே செலுத்த மாட்டுக்காங்க, ஐக்யூ லெவல் ரொம்ப கம்மியாயிட்டே இருக்குது. இதெல்லாம் நம்ம ஊரில் நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். பட் அந்த டாக்டர் என்ன செஞ்சாங்கன்னா அந்த குழந்தையினுடைய உடலை நல்லா ஆராய தொடங்கினாங்க. அப்படி ஆராயும் போது தான் போன 2 மாதங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டினுடைய அளவை விட அந்த குழந்தைகளுடைய உடலில் 2 மடங்கு லெட்டினுடைய அளவு அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்த டாக்டருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. So I really went on this quest to find out, is that lead in the water getting into the bodies of our children? And the pregnant moms, we would say no tap water. ஏன்னா லெட் பாய்சன் அப்படிங்கிறது ஒரு பாடியை என்ன செய்யும் அப்படிங்கிறது அந்த டாக்டருக்கு நல்லாவே தெரியும். Because I know what lead does. All pediatricians know what lead does. It's a irreversible neurotoxin. இந்த டாக்டர் அனைத்து விதமான சயின்டிஃபிக் எவிடன்ஸை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்களிடம் காண்பிக்கிறார்கள். அந்த டாக்டரை எல்லாரும் மிரட்டுறாங்க. யூ ஆர் இர்ரெஸ்பான்சிபிள் பர்சன். இங்கே இருக்கக்கூடிய அமைதியை சீர்குலைப்பதற்காக வந்திருக்கிறாய் ஹன்னா, இங்கே எதுவுமே கிடையாது, லெட் பாய்சன் அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவளை முட்டாளாக்குறாங்க. சொல்லப்போனால் அவளுக்கு மனநிலைமை சரியில்லை அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த நேரத்தில் இன்னொரு ஹீரோ வந்தார். அந்த ஹீரோவுக்கு வயது 50. அவருடைய பெயர் ப்ரொஃபஸர் மார்க் எட்வர்ட்ஸ் அப்படிங்கிறவர் தான். இந்த மார்க் எட்வர்ட்ஸர் அப்படிங்கிறவர் ஒரு விர்ஜீனியா டெக் லேபை சார்ந்தவர். அந்த டெக் லேபில் இந்த தண்ணீரை எடுத்து சேகரித்து அதை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எட்வர்ட்ஸ் அவர்களுக்கு தோன்றுகிறது. Hopefully we can also fix some of this agency corruption that ignored the cries of Flint residents. ஏன்னா கொஞ்சம் நாட்களாகவே இங்கே ஒரு ஃபேக்ட்ரி இருந்தது அப்படின்னும் அந்த ஃபேக்ட்ரியினுடைய கழிவுகள் இந்த நீரில் கலந்தது அப்படிங்கிறதுலாம் எட்வர்ட்ஸ்க்கு நல்லாவே தெரியும். 50 வயசு எக்ஸ்பீரியன்ஸ், பெரிய அளவில் அங்கே இருக்கக்கூடிய 250 வீடுகளிடம் இருந்து சாம்பிள் வாட்டர் அப்படிங்கிறத எடுக்கிறாங்க. அந்த தண்ணீரை சோதித்து பார்க்கிறார்கள். லெட்டினுடைய அளவு இவ்வளவு தான் இருக்கணும் அப்படின்னா அதை விட 13,000 மடங்கு சில இடங்களில் தண்ணீரில் லெட் அப்படிங்கிறது இருந்தது. குழந்தைகளுக்கு எவ்வளவு லெட்டு நல்லது, எவ்வளவுக்கு அதிகமானால் லெட்டு பாய்சனாக மாறும் அப்படின்னு கேட்டால் அதற்கு இன்று வரையிலும் குறியீடு அப்படிங்கிறதே கிடையாது. சின்னதாக லெட்டு நம்ம உடம்புக்குள்ளே போனாலும் அது பாய்சன் தான். அது நம்முடைய உடம்பை மிகப்பெரிய அளவில் உருக்கி விடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த லெட் அப்படிங்கிறது ஒரு ஹெவி மெட்டல் தானே, உடனடியாக இது ரியாக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. மஜ்ஜைகள், எலும்பு மஜ்ஜைகள், எலும்புக்கு ஏதாவது ஒரு பகுதியில் இந்த லெட் அப்படிங்கிறது டெபாசிட் ஆகிடும். காலங்கள் செல்ல செல்ல அதனுடைய வேலையை ஆரம்பிக்கும். மூளையை ரொம்ப சுலபமாக பாதிக்கும். சில லெட் பாய்சனிங் அப்படிங்கிறது மூளையை வீங்க வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லப்போனால் பேய் பிடித்தவர்களுடைய உடல்நிலையில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குமோ அத்தனை மாற்றங்களும் இந்த லெட் பாய்சனால் உருவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பேயா பூதமா லெட் பாய்சனா அப்படிங்கிறத நீங்களே இங்கே கணிச்சுக்கோங்க. இவங்க 2 பேருடைய ரிசர்ச்சின் அடிப்படையில் எஸ் இங்கே லெட் பாய்சன் உருவாயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள், ஃப்ளிண்ட் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற போராட்டத்தை நடத்துகிறாங்க. அந்த போராட்டம் காரணமாக வெறும் $5 மில்லியன் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்ச அந்த அரசாங்கம் 640 மில்லியன் அளவுக்கான தொகையை அபராதமாக செலுத்துகிறார்கள். ஆனால் யாரையாவது கைது பண்ணாங்களா? ஏதாவது அரசு அதிகாரி இப்படி ஒரு ரிவரை நம்ம ஸ்விட்ச் பண்ண போகிறோம், இதில் பாய்சன் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்காத அரசு அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டார்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதன் பிறகும் வழக்குகள் இப்போதும் நடந்துட்டுருக்கான்னு கேட்டால் எஸ். குழந்தைகள் இப்போ பெரியவங்களாயிருப்பாங்களே விக்கி, அந்த குழந்தைகள் பெரியவங்களான பிறகும் அதே பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் எல்லாருக்கும் அதே பிரச்சனை அப்படியே இருக்குது. இப்போ 20 வயசான குழந்தைகள் அடுத்ததாக 40 வயசானாலும், அதாவது நான் சொல்கிறது 2045 கூட அவங்களுக்கு பல நோய்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறேன். அவங்க திடீர்னு கத்தலாம், திடீர்னு அவங்களுடைய ஞாபகம் இல்லாமல் போகலாம், திடீர்னு அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போகலாம், ஏன் கோமா ஸ்டேஜுக்கு கூட போகலாம். இதுக்கெல்லாம் பின்னாடி இருந்த டெவில் நான் சொன்ன அந்த லெட்டு தான். இதை தான் ஃப்ளிண்ட் வாட்டர் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டெவில் அப்படின்னா இன்னும் அடுத்தடுத்த டெவிலை பார்ப்பதற்கு நீங்கள் தயாரா? டீல் வித் டெவில் தொடரும். இந்த ஒரு காணொளி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. இது உங்களுக்கு பிடித்ததோ இல்லையோ கண்டிப்பாக நம்முடைய மாணவ மாணவிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு டாபிக். பேய் பிசாசுக்கும் இந்த மாதிரியான லெட் பாய்சனுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஆனால் சயின்டிஃபிக்காக அதை எப்படி அப்ரோச் பண்ணுறோம், அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை எப்படி கண்டுபிடிக்கிறோம், அதில் இருக்கக்கூடிய மக்களை எப்படி நம்ம காப்பாற்றுறோம் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ் தான் இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஊர்லேயும் நிறைய டாக்டர் ஹன்னா மாதிரியான ஆட்களும்
டாக்டர் எட்வர்ட்ஸ் மாதிரியான ஆட்களும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு இது ஒரு உந்து சக்தியாக கூட இருக்கலாம். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.